ரெடி? எனது பேர் கோவிந்தன் சோமாஸ்கந்தன். இல்லறம் இனிப்பது இணைந்தாற்றும் கடமையிலங்கிறத பேச வந்திருக்குங்க. காதல் என்பது எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன், இதில் சந்தேகமே கிடையாது. இந்த சமுதாயம் காதல் இல்லாமல் இருக்கவே முடியாது ஒருபோதும். ஆனால் கேள்வி என்னன்னா, திருமணமான பின்பு குழந்தை பிறந்த பின்பு அந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்றாங்களே, அதெல்லாம் தாண்டின அப்புறம் இல்லறம் இனிப்பது இணைந்தோடும் காதல் இல்லா இல்லை இணைந்தாற்றும் கடமையிலாங்கிறதான் கேள்வி. கண்டிப்பாக அது கடமையில தான் இருக்க முடியும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னா, கொஞ்ச நாள் கழிச்சோடனே அது காதலாக இருக்கிறது என்னன்னா கத்தலை மாறிடுது. அதுதான் ப்ராப்ளங்க. அதாவது காதலிக்கிறவங்க இருக்காங்களே, இவங்க தனித்தனியாக தான் காதலிப்பாங்க, சீக்கிரட்டை தான் காதலிப்பாங்க. ஏங்க பீச்சில் போய் ஒளிஞ்சு காதலிப்பாங்க. ஆனால் திருமணம் என்று வந்தோடனே என்ன பண்ணுறாங்க பாருங்க, அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு உறவினர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க முன்னாடி தாலி கட்டுறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா காதலை ஓகே பண்ணுறதுக்கு அவளுக்கு பிரியுது. ஆனால் கடமையை பெற்றோர் முன்னு தான் பண்ணணுங்கிறதுனால தான் கல்யாணத்தை எல்லாரும் முன்னாடியும் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் உங்களுக்கு, காதல்ங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த ஃபவுண்டேஷனில் குட்டிச்சவரை கட்ட போகிறோமா, ஒரு மீடியம் லெவல் ஹவுஸ் கட்ட போகிறோமா, இல்லை ஒரு கோபுரம் கட்ட போகிறோமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இணைந்தாட்டும் கடமையினால் மட்டுமே முடியுங்கிற சந்தேகமே கிடையாது. பாரதியார் அழகாக சொல்லுவாங்க, காதல் ஒருவனை கைப்பிடித்து, காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து. அவன் காரியத்தில் கை கொடுக்குறான், காதலை கைப்பிடிக்கிறதா ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் காரியம் யாவிலும் கை கொடுத்துன்னு ரொம்ப அழகா சொல்லுவார். நம்மளுடைய இதிகாசத்தில் கூட ராமனை கைகை காட்டுக்கு போன்னு சொல்றான், பரதனை ஆடணும்னு சொல்லி காட்டுக்கு போன்னு சொல்றான். அப்ப சீதை என்ன சொல்றா தெரியுமா? கம்பர் அழகா சொல்லுவாரு, இல்ல நானும் அவரோட கூட போவேன். ஏன் போவேன்? காதலுக்காக போகவில்லை. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்ய வேண்டும், மனைவி கடமைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தே ஆக வேண்டும். காட்டுக்கு போய் வீட்டை போட்டு இணைந்தாட்டும் கடமையை முதல்ல ப்ரூவ் பண்ணது நம்முடைய ராமனும் சீதையும் தான் என்ற சந்தேகமே இல்லைங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன், இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் இணைந்தாட்டும் கடமை இல்லாம காதல் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த அம்பி இங்க நின்று பேசிட்டு இருக்க மாட்டேங்க, எனக்கு 4-5 தம்பி இருப்பான். ஆனாலும் எனக்கு 4-5 தம்பி இருந்தாலும் அவனை நான் திருமணம் செய்து நன்றாக படிக்க வைத்து என் கடமையை செய்வேன், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் இங்கே இப்போ இன்டர்வியூக்கு போயிருந்தேங்க. இந்த இன்டர்வியூவில் போனப்போ மேனேஜர் எல்லாம் இன்டர்வியூலாம் முடிச்சோன்னு கடைசியில் உன் பேர் என்னப்பா திருப்பி சொல்லுனார். கோவிந்தன் சோமாஸ்கந்தன். என்னப்பா ஏலேருந்து சி வரைக்கும் இதெல்லாம் என்னால் கூப்பிட முடியாது. நான் சொன்னேன், அப்படி சொல்லாங்க சார், கோவிந்தானா கோவிந்தன் இந்தியா பூரா கூப்பிடுவாங்க சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேம். அதனுடைய எங்கள் மாமனார் என்னை கல்யாணம் பண்ணது காரணமே கோவிந்தன்ற பேர் தான், ஏன்னா அவருடைய குலதெய்வம் அது. என் ஒய்ஃப் கூட சொல்லுவா, உங்களுக்கு அதை விட ஒரு நல்ல குவாலிஃபிகேஷனே கிடையாதும்பா. எங்கள் அப்பா பேர் சோமாஸ்கந்தன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நேம் சார், கடவுள் நேம் சார். நீங்கள் கோவிந்தான்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கிரெடிட் கிடைக்கும், சோமாஸ்கந்தன் கூப்பிட்டா ஒரு கிரெடிட் கிடைக்கும். எனக்கு கிரெடிட் கார்டெலாம் நிறைய இருப்பா, உன்னை கோவின்னு கூவி கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் கட்டப்பொம்மன் பரம்பரையில் வந்த நம்ம அதுக்காக நான் கோவப்பட முடியுமா? அதற்காக நான் கோவப்பட்டுட்டு என்ன என் மனைவி கேட்டிருக்க வேண்டும், இதை என் தாய் கேட்டிருக்க வேண்டும், தந்தை கேட்டு சொல்ல முடியுமா? வேலை தாங்க முக்கியம், கடமை தான் முக்கியம். அதை விட்டுட்டு நான் வீட்டுக்கு என் ஒய்ஃப்ட்ட இல்ல உனக்கு பிடித்த பேரை வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணே கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா அப்படின்னு பொத்திக்கிட்டா பத்திக்குமா நான் சொல்லுவா. அவளுக்கு 10 ஏரியுங்க. அவள் பார்க்குற அந்த கோப பார்வையில் நான் ஒரு பார்பிக்யூ சிக்கன் மாதிரி ஆயிடுவேன். அதே விடுங்க. அப்படி இல்லாமல் நான் சொல்கிறேன், இல்லைம்மா எனக்கு வேலை கிடைக்கல, என் பேரை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, அதனால நான் ரொம்ப அழகாக இருக்கேன் இன்னைக்கு, உனக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டி தருவா அப்படின்னு அவன் என்ன சொல்லுவா? போடா பேமா, நீ முதல்ல நம்ம இருக்கிற வீட்டுக்கு மார்க்கேஜ் பண்ணுறதை பே பண்ணுறோம்பா. அதுதான் கடமை என்பது. அதாவது இப்போ காதலை இழைந்தோடும் காதல் சொல்றோமே, அமெரிக்கர்களை விட இழைந்தோடும் காதல் யாருங்க பண்ண முடியும்? அப்பப்போ ஹனிங்கிறான், கிஸ் கொடுக்குறான், கதவை திறந்து விடுறான், நம்மளாம் கதவை திறந்து விட வச்சுட்டாங்க. அப்படி இருக்கிற இவர்கள் நாட்டிலே இன்னைக்கு இருக்கிற முதல் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இன்னைக்கு முதல் ப்ராப்ளம் சிங்கிள் மாம், சிங்கிள் டேட். நிறைய குழந்தைகள் காப்பகத்தில் நிறைய குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாமல் தவிக்குதுங்க. அதுக்கு காரணம் என்ன? இங்க இழைந்தோடும் காதல் இல்லையா? அந்த இணைந்தாட்டும் கடமை தாங்க இங்க ரொம்ப அதிகமாக மிஸ் ஆகுது. அந்த இணைந்தாட்டும் கடமை இல்லாதனால்தான் இங்கே நிறைய குழந்தைகள் கஷ்டப்படுகின்றன. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, காதல் உதட்டளவு, கடமை என்பது மனதளவு. இதில் இன்னொரு முக்கியமான பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பிரச்சனைங்கன்னா, காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியல, அதான் பிரச்சனை. ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், காதலிலே காமம் இருக்கும் ஆனால் காமத்திலே காதல் இருக்காதுன்னு அழகாக சொல்லுவான். ஆனால் நான் சொல்லுகிறேன், கடமையிலே கடமை மட்டும்தான் இருக்கும், கன்ஃபியூஷனே கிடையாது. கடமையை பின்பற்றுங்கள், வெற்றி அடைவீர்கள். இப்போ இந்த இழைந்தோடும் காதல் வருது பாருங்க, கல்யாணம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரச்சனை எப்போ தெரியுமா வரும்? அந்த குழந்தை பிறக்கும்போது தான் சார் வரும். வாங்கி எடுப்பாங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம் அந்த பெண்ணுக்கு. இவன் தனியாக வேற இருப்பான், வீசா வேற கிடைச்சிருக்காது பேரண்ட்ஸுக்கு, தனியாக கஷ்டப்பட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு எது தெரியுமா? அப்போ அதை காப்பாத்துது அவனுடைய கடமை தான். அப்பதான் நினைச்சு பார்க்கலாம், அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அந்த அக்னிச்சுவாலை முன்னாடி சுற்றி வந்தோமே, நம்ம அப்பாவுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றேங்கிற அந்த கடமை உண்டு. ஏன்னா காதல் என்பது வயசுக்கு அப்புறம், சில வயசுக்கு அப்புறம் தான் வரும். கடமை என்பது எப்போதுமே உண்டு. அதனால என்ன சொல்றானா,
இந்த காதல் என்பது சண்டை போட்டால் சண்டை போடுவது காதல், சண்டை போட்டால் சமாதானப்படுத்துவது கடமை. அதை அழகாக வாலி சொல்வார், குழந்தை பாரம் உனக்கல்லவா, குடும்ப பாரம் எனக்கல்லவா, கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவா, மனைவியையும் குழந்தையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பது சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன்.